விஜய் தனியா போய் ஜெயிக்க முடியும் நினைக்கிறீங்களா சார்? எதுவும் நடக்கும் சொல்லிட்டேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாரா இல்லையா என்பதில்லை, வரப்போற தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தியே விஜய் தான். விஜயை சுற்றி தான் இருக்கு. அதுக்கு நீங்க வேற ஒன்றும் தேட வேண்டாம். அவர் கட்சி இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிக்காரர்கள் ஏன் மீடியாவுக்கு அத்தனை பேரும் அவரை பத்தி ஏன் பேசுறீங்க? அப்ப எல்லோருக்குமே தெரியுது அவருக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி இருக்கு. காய்ச்சவரம் தான் கண்ணடிபடும். அது பலம் இருக்கு. அதனால தான் எல்லாரும் பேசுறாங்க. மிகப்பெரிய நடிகர், மிகப்பெரிய முகம், எல்லாருக்கும் தெரிந்த முகம் ஆகிய அரசியல் வந்தது மூலம் அவருக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் என்று எல்லாரும் நம்புகிறார்கள். சார், சில நேரம் உங்களை பிடிச்சு ஆதரிக்கிறது உண்டு. சில நேரம் உங்களுக்கு எதிராக இருக்க ஒருத்தர் அவர் மேல எனக்கு கோவம் இருக்கும். எதிரிக்கு நண்பனா பார்க்கறது உண்டு. விஜய் மேல பாசத்தால இருக்கிற கூட்டமும் இருக்கு. வேறு சிலரை பிடிக்கவில்லை என்பதற்காகவே அதற்கு மாற்றி இவர் தான் நினைச்சு இவர் ஆதரிக்கிற கூட்டம் இருக்கு. புரிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். வேறு சிலர் யாரு? அதான் புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். மக்களுக்கு புரியணும். அதாங்க புரிஞ்சு கொள்ளுங்கள் சார். ஒரு 50 ஆண்டு கால அரசியல்ல விரக்தி அடைந்த ஒரு கூட்டம், என்னுடைய பார்வையில் 10% குறைவில்லாத ஒரு கூட்டம், யார்கிட்டையும் சொல்லாமலே இது ஒரு மாற்றம் வராதா என்று புலம்பிக் கொண்டிருந்தவர்கள், இது ஒரு புதிய சக்தி வந்த உடனே அவருடைய ரசிகர்கள் அல்ல, விஜய் மீது பெரிய பாசம் இல்ல, ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெரிய சக்தி விஜயை ஆதரிப்பதுதான் அவருக்கு பின்னாலே ஒரு பெரிய சக்தி ஒருவருக்கு காரணம்.